ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் டிஜி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியான பிஆர் கண்டென்ட் கைஸ், வேறு லெவலில் இருந்தது. இது கூட ரேண்டம் பிளேயர்ஸ் கூட ஆடிருந்தேன். சூப்பரான கண்டென்ட் கைஸ். நிச்சயமாக கைஸ், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து இவ்வளோ நல்லா ஆடுவேன்ட்டு நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது கைஸ் இந்த மேட்ச். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ அலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம அளவு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்கிறதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 45 இருக்குது. ஓகேவா? 45 இருக்குது. ஸோ 45னா ரொம்ப கம்மி கிடையாது. ஸோ அங்கே பார்த்தீங்களா கீழே இறங்கிட்டான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கன்று வாங்குறதுல பிஸி ஆகிட்டேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிரிட்டிக்கலாக நாக் ஆகிடுவேன். அங்கே வருவான்ட்டு நான் பார்த்துன்னு இருந்தேன். நான் ஸ்கோப் எடுத்ததுக்கப்புறமா அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்தான். ஸோ அவனுக்கு 50 HP விழுந்துருச்சு டேமேஜு. பட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் காமிக்க மாட்டேங்குது, ஏன்ட்டு தெரியல. பட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாக் ஆகிடுவோம். இதெல்லாம் பெருசாக இங்கே எதுவுமே அடிச்சிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து சேனலுக்கு வந்து புதுசாக வந்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நாக் ஆகிடுவேன். சேனலுக்கு வந்து புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் இப்போ தாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னை நாக் அடிச்சிருவோம். பர்ஃபெக்டாக நாக் அடித்தோம். பட் ஓகே, நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போயிடுவார். ஸோ இப்போ ரிவ்யூ பண்ண போயிடுவார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மாதிரி தாங்க ஸோ டீம் கோஆர்டினேஷன் இருக்கும். ஸோ நான் கூட ரேண்டம் பிளேஸ் கூட ஆடுறேன். அவங்க யாருன்ட்டு எனக்கு தெரியாது. டீம் கோஆர்டினேஷன்னா இப்படி தாங்க ஸோ இருக்கணும். நீங்கள் கூட கொஞ்சம் ரேண்டம் பிளேஸ் கூட போயிருந்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண தான் பாருங்கள். அவர் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண பாருங்கள். ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்காரு. கன் இல்லாமல் போய் ரிவ்யூ பண்ணுறதுக்கு போயிருக்கார் பாருங்கள். கன் இல்லாமல், ஜஸ்ட்டு கன் இல்லாமல் எவ்வளோ நல்லா ரிவ்யூ பண்ண பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கணுங்க ஸோ டீம் ஸ்பிரிட்னால். எங்கள் டீமில் எங்கள் ஸ்குவாடில் ஒருத்தனும் இப்படி இருக்க மாட்டான். எனிமியே தூரத்தில் இருப்பான், ஆனால் எனிமிடான்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ டீம் சப்போர்ட் ஒரு டீம் கோஆர்டினேஷன், டீம் ஸ்பிரிட், இந்த மாதிரி ஒரு டீம் ஸ்பிரிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அடிச்சிடுவீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி இறங்கிட்டோம். ஸோ இதாங்க கைஸ், நீங்கள் ரேண்டம் பிளேஸ் கூட போனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண தான் பார்க்கணும். கில்ஸ்க்காக பார்க்கவே கூடாது. ரேண்டம் பிளேஸில் கில்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் விட்டுருணும். அப்போ தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறங்கிட்டோம். ஜாகிரதையாக இறங்கியாச்சு. விஎஸ்எஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த விஎஸ்எஸ் எனக்கு யூஸே ஆகாது. ஸோ அளவு வந்து பார்த்திங்கன்னா 39 இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னும் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஸோ கன் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கிட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி போட்டு விடுறேன் என்னென்ன கன் இருக்குதுன்னு. இந்த கன் பேட்டர்ன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்படி கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன்ட்டு நீங்களும் பாருங்கள். என்னோடய டீமை நான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வச்சுக்கின்னு ஹைலைட் பண்ணுறேன். நம்பர் 1 பெரிய ஆள். ஸோ M10 கிடச்சிச்சு. அண்டு கில்ஸ் வர்றது இங்கே தானே இருக்கும். ஸோ கில்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம், மெயின் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா கில்ஸ் வரத்தாங்க ஸோ இம்பார்ட்டண்ட்டு. ஷிட், இது வந்து பார்த்திங்கன்னா தப்பாக போட்டேன். இருங்க, அழிச்சிடலாம். இது மட்டும் அழிச்சிடலாம். ஓகே, டிசைனாக இருக்குல்ல, நான் அழைக்கிறதும் ரொம்ப டிசைனாக வந்திருக்கு. ஸோ இப்போ கன்ஸ் எதுவுமே காட்ட மாட்டேங்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹைலைட் என்னென்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டியில் ஏறும்போது இது வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிடுச்சு. நான் நச்சுக்கிட்ட பார்க்கல இப்படி லோட் ஆகும்ட்டு. அப்டேட்க்கு அப்புறமா விளையாடின கேம் பிளே கைஸ் இது. அப்டேட் புதுசாக வந்த அப்டேட்க்கு அப்புறமா விளையாடின கேம் பிளே கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அப்போத்துந்து ஆடினது கிடையாது. அப்டேட்டுக்கு வந்த பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன்.
ஸோ மேப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது எப்படி இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகுதுன்னு. அண்டு என்னோடய கேரக்டர் ஸ்கில்ஸும் பார்த்துக்கோங்க கைஸ். இந்த கேரக்டர் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் ஆகும். அண்டு அவ்வளோதான். ஸோ ஓப்பன் ஆச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு கொஞ்சம் லூட் எடுத்துப்பேன். நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏற்றி கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஸ்கேனர் போட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு ஓடினே இருந்தேன் கைஸ். தேய்ச்சி ஓடுறது தான் எனக்கு ரொம்ப பயம் கைஸ். ஸ்கேனரில் அது கூட டீம்மேட்ஸ் தூரமாக இருக்கிற போது நான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக ஏற மாட்டேன். இது ஒரு அட்வான்டேஜாக பார்த்துக்கணும். டீம்மேட்ஸ் தூரமாக இருந்தாங்கன்னா டீம்மேட்ஸ்கிட்டே போயிடுங்க கைஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா. அண்டு இப்படி தாங்க ஸோ போயின்னு இருக்கு மேட்ச். ஸோ இங்கே எங்கேயோ தாங்க ஸோ இருப்பேன் நான். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரேக் அடிச்சிக்கலாம். ஸோ வண்டி ஏறிடலாம். ஸோ லேம்போகினி பெஸ்ட்டு கார். நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரக்டர் ஸ்கில்ஸில் மிஷா கேரக்டர் வச்சுருக்கேன். மிஷா கேரக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா MI2B வாங்கலான்ட்டு போயிருந்தேன். MI2B AWM. பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் ஆமோ வாங்குறதுக்கு காசு இல்லாமல் போச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கோங்க. த பெஸ்ட்டு கன். இந்த கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். M249X சூப்பராக அடிக்கும் கன்று வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் ஆல்சோ இந்த கன் இருக்குது கைஸ். ஸோ ஹைலைட் கைஸ். இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் 7 சூப்பரான கன்று. அது நம்ம கையில் இருந்ததுன்னா இனிமேல் நம்ம நாக் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாக் ஆகிடுவேன் பாருங்களேன். ரொம்ப காமெடியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்ட்டு தெரில. ஸோ ஒருத்தன் க்ரோஸாக வச்சுக்கின்னு என் மேலே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டான். இங்கே வந்து ட்ராப் விழும். நான் வெயிட் பண்ணியிருந்தா ட்ராப் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா விழுது. ஸோ ஏரோப்ளேன் போகிறதும் பார்த்துன்னு இருந்தேன். பட் ஏரோப்ளேன் வந்து ட்ராப் இன்னும் விழவே இல்லை பாருங்கள். ஏரோப்ளேன் நான் இப்போ பார்த்துனே தான் இருப்பேன். இது பார்த்திங்களா ஏரோப்ளேன் போயிடுச்சு. பட் ஆல்சோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ராப்பே விழலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஏரோப்ளேன் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்துன்னு இருக்கும்போது 3வது பர்சன் இருக்காங்களே நம்ம டீமில். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டுக்கு இறங்கிட்டார். நம்ம ஆள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏறின்னு இருக்கான் பாருங்களேன். ஸோ நம்ம வந்து ஸ்கோப் வச்சு மொத்தமாக அழுத்தி பிடிச்சிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கில் ஷோ பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போதைக்காச்சும் ட்ராப் வந்திருக்கான்னு பார்த்துன்னு இருக்கிறேன். இப்போது தாங்க ஸோ விழுது. ஏரோப்ளேன் இல்லாமல் விழும். இதாங்க ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரோட மேஜிக். அண்டு இங்கே வந்து நல்லா லூட் எடுத்துக்கிட்டேன். லெவல் 4 வெஸ்ட்டு கூட கிடச்சிடுச்சு. அண்டு லெவல் 4 வெஸ்ட்னால் தெரியும்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் மேட்ச்சில். அது கூட BR ரேங்க் புஷ்னா அது வேறு லெவல் மாசாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிடணும். ஸோ M249 எடுத்துக்கினேன். இப்போ கூட நான் நாக் ஆகிடுவேன். இப்போ வரைக்கும் நான் எத்தனை வாட்டி நாக் ஆகிருக்கேன்? ஒரு வாட்டி அங்கே, அதுக்கப்புறமா இது 2வது வாட்டியா? ஆமாம் கைஸ், இப்போ தாங்க சொன்னார் வந்து பார்த்திங்கன்னா 2வது வாட்டி நாக் ஆகிடுவேன். 2வது வாட்டி கூட நம்ம டீமில் யாருமே இல்லாமல் போயிடுவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கில் எடுத்துப்பேன். 2 1 தெரில. பட் ஓகே 2 கில் தான் எடுத்துப்பேன்னு தான் நினச்சின்னு இருக்கிறேன். எஸ். ஸோ 1 கிலோ வந்துடுச்சா. ஒருத்த போய் அங்கே க்ளோவால் போடுவான். ஓ போயிட்டான். போட்டான் பார்த்தீங்களா. அவன் வண்டி இறங்கிட்டு க்ளோவால் போட்டுன்னு தான் நான் வந்து மொத்தமாக அழுத்தி பிடிச்சிட்டு கில்ஜி கூட எத்தியாச்சு. அண்ட் ஐரிஸ் கேரக்டர் போட மாட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது க்ளோவால் பிரேக்கர் கன். இந்த கன் வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி க்ளோவால் பிரேக் பண்ண வேண்டிய கன்று கைஸ். க்ளோவால் பிரேக் பண்ணுறதுல இதை விட வேறு எதுவுமே அவ்வளோ நல்லா பிரேக் பண்ணது க்ளோவால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேருந்து வச்சான்ட்டு நான் பார்த்துக்காமல் எனிமிக்கிட்ட போனால் இப்படி தாங்க விஷயம் நடக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போய்ட்டேன். டிமிட்ரி போடுறான்னு நான் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸில் எல்லாத்துலேயுமே கத்தின்னு இருந்தேன். அவன் வந்து போடாமல் அவனும் நாக் ஆகிட்டான். தான் நடிக்கிறேன். நாக் ஆகலையா? நான் மட்டும் நாக் ஆகிட்டேன்னு எடுக்கிறேன். ஆமாம். ஸோ அவன் மட்டும் நாக் ஆகாமல் நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். எனக்கு செம்ம காண்டிருச்சு. என்னடா இவன் க்ளோவாலே போடாமல் டிமிட்ரியே போடாமல் போயிட்டான்னு. இப்போ வந்து இறங்கிட்டான். நான் வந்து போயிடுற சாமி, எனக்கு போய் ரிவ்யூ பண்ண போப்பான்னு சொல்லிட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டோக்கன் எடுத்துக்கின்னு அங்கேயே எனிமிஸ் கைஸ். மேலே பாருங்கள் அந்த வீட்டு மேலே இங்கே ஒருத்தன் எனிமி இருக்கிறானா. இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க கைஸ். இங்கே ஒருத்தனும் 2 பேர் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஸ்குவாட் இருக்கும். பக்கத்துலேயே எனிமிஸு அடிச்சிக்கின்னு இருந்தாங்க. போயிடுன்னு கத்தின்னு இருந்தேன். போயிட்டோம். பம்பம் ஊமே
பேர் கைஸ் சூப்பராக இருக்குது. பம்பம் கூமே பேர் கூட சூப்பராக இருக்குது. அவன் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு தான் ரிவ்யூ பண்ணுவான்ட்டு நடிச்சுன்னு இருந்தேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் ரிவ்யூ பண்ணியிருக்கான். இப்போது தாங்க ஹைலைட்டாக 3 கில் இருப்பேங்க சாட்காம் சூப்பராக இருக்கும். இங்கே இதுக்கப்புறமா என் டீம்மேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தனும் ரிவ்யூ பண்ணிவிடுவான். பட் அதில் ஹைலைட் என்னென்னா என்கிட்ட கன்ஸே இல்லை. யூஎம்பி வச்சுக்கின்னு அங்கே என் முன்னாடியே அவன் இறங்குறான் பாருங்களேன். அங்கே கேங்கர்ஸ் எனக்கு ரொம்ப காண்டேறிச்சு. கண்டிப்பாக நாக் ஆகிற சுச்சுவேஷன்கிட்ட போய் தப்பிச்சிக்கின்னு அவனை நாக் பண்ணிட்டேன். ஹைலைட்டாக இருந்தது. ஸோ ஃபயரிங் எத்திப்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ ஃபயர் எடுத்தாலும் அவன் வந்து பார்த்திங்கன்னா நாக்கே ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாக் அடிச்சுட்டு தப்பிச்சுன்னு இருந்தோம். ஜஸ்ட்டு 7 HP கைஸ் 7 HPயில் தப்பிச்சுக்கின்னு இருந்தேன். ஸோ 2 மெடிக்கிட்டு கிடச்சி தான் 2 மெடிக்கிட்டும் போட்டியாச்சு. அதுக்கப்புறமா இவ்வளோ கிளியராக எப்படி நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. இப்போ தாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. இப்போது விளையாட மேட்ச்சு இப்போவே சேவ் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லின்னு இருக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கன்ஸு கொடுக்கவே மாட்டேங்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 சூப்பர் மெடிக்கிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மெடிக்கிட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். ஒரு சூப்பர் மெடிக்கிட் வாங்கிட்டு இறங்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லூட்டு கிடைக்கும்ட்டு பார்த்துன்னு இருந்தேன். லூட்டே கிடைக்கல. அங்கே இது அது பேர் என்ன லூட்டு வச்சு மெடிக்கிட்டு சுற்றி நின்றோம் அது மேலே. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு நம்மளும் சேஃப் ஆகிட்டோம். அண்டு அந்த எனிமீஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அடிச்சுக்கின்னு இருக்கிறாங்க. எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப்பில் இருக்கிறத அழிச்சு விட்றேன். உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்கன்னு. பார்த்திங்களா எத்தனை பேர் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்களோ. இத்தனை பேர் நடுவில் ஒரு லூட்டும் கிடையாமல் நான் எப்படி கைஸ் வாழ முடியும். ஸோ அதுவே வச்சுக்கின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா M10 கிடச்சிது கைஸ். இங்கே தான் கைஸ் எனக்கு ஹைலைட்டு. அவன் எங்கேருந்தோ வந்து ஏறி நின்றான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அக்கு கிடைக்கும். அக்குக்கு நான் மாற்றிப்பேன். அண்டு அங்கே வராங்கன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா கில்ச்சோர் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட்டு ரைட் சைடில் எனக்கு ஏறி நின்றுடும் அவன் தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவனை அடிக்கலான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஏறிடுவான். இப்போ பாருங்கள் மொத்தம் டேமேஜும் பண்ணி நான் கூட அடிச்சிடுவேன் ஐரிஸ் கேரக்டர் போட்டு. இங்கே இந்த டைமில் கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸ் கேரக்டர் சூப்பராக யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள் எங்கேருந்தோ குதிச்சு வந்து என் கையில் வந்து பார்த்திங்கன்னா நாக் ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறமா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா லூட் எடுத்துக்கிட்டு ரிவ்யூ பண்ணலான்றதுக்கு போகலான்ட்டு பார்த்துன்னு இருந்தேன். பட்டு பண்ண முடியல. நாங்கள் 3 பேரே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ டீமை நீங்கள் வந்து சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஒருத்தன் எலிமினேட் ஆகிடுவான்ட்டு தான் நினைக்கிறேன். இப்போ எலிமினேட் ஆகிடுவாங்க. எங்கள் ட்ரியோ தவிர இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். அவனும் இங்கேயே மாட்டுவாங்க. இது பார்த்திங்களா மாட்டிக்கிட்டான். இப்போ பார்த்திங்களா எலிமினேட் ஆகிட்டான். இப்போ இவன் மட்டும்தாங்க இருக்கான். நான் 150 அடிச்சிட்டேன். அவர் போய் கில்ச்சரும் பண்ணிட்டாரு. பட் ஓகே புயா கிடச்சிது. இதாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டியது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புயாச்சிச்சு. ஸோ சைனிங் ஆஃப் அடிச்சு தேங்க்யூ பை. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் தட்டி விட்டுருக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆர். பை.